திண்டுக்கல் மாவட்டத்தில் ஆத்தூர் தாலுகாவில் இருக்கிற பெருமாள் கோயில் பட்டி அந்த ஊரில் ஒரு வன்முறை சம்பவம் நடந்திருக்கு. இரண்டு தரப்பினருக்கிடையே மோதல். அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு காவல்துறையோ மாவட்ட நிர்வாகமோ முழு மனதோடு ஈடுபடாத காரணத்தினால தான் இந்த பிரச்சனை தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கு. 2003 அந்த பிரச்சனை இருக்குது. 22 வருஷமாக பெருமாள் கோயில் பட்டிங்கிறது இட்ஸ் கம்யூனலி சென்சிட்டிவ் பிளேஸ். எப்பெல்லாம் திமுக ஆட்சியில் இருக்கோ அப்போல்லாம் பிரச்சனைகள் ஸ்கேலப் ஆகும். நான் இதே மாவட்டத்தில் ஆர்எஸ்எஸ்னுடைய மாவட்ட செயலாளராக பணியாற்றியிருக்கேன். திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய ஆர்எஸ்எஸ் 87 92 வரைக்கும். அதில் அப்போது எம்ஜிஆர் அவர்கள் காலமான பிறகு திமுக ஆட்சி வந்த பிறகு தான் திண்டுக்கல்லில் நிறைய இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிச்சது. இது திமுகவோட வழக்கம். ஒரு இடத்துல இரு தரப்பினருக்கிடையே மோதல் வந்தால், பிரச்சனை வந்தால் அதை தீர்த்து வைப்பதற்கு பதிலாக அதை ஆற போட்டு வேடிக்கை பார்ப்பது, அதை கிள்ளி விட்டு வேடிக்கை பார்ப்பது, இந்த மாதிரி சக்திகளை திமுக அரசு முழுமையாக அதை அழிச்சொழிக்கணும். விஷம சக்திகளை வளரவிடக்கூடாது. அந்த இடத்துல இந்துக்கள் இருக்காங்க, கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. இது வழிபாட்டு உரிமை சம்பந்தப்பட்டது. அந்த இடம், அந்த பாதை, இதெல்லாம் யாருக்கு என்பதை பற்றி இதை நீதிமன்றம் முடிவு செய்யட்டும். இப்போ கூட நான் எஸ்பிகிட்ட பேசிட்டு தான் வந்தேன். நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது சார், ரெவென்யூ ரெக்கார்ட்ஸும் நாங்கள் சப்மிட் பண்ணியிருக்கோம், முறையாக ஆய்வு செய்து நீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்கிறதோ அதை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளும்னு சொல்லியிருக்கோன்னு சொன்னாங்க. நீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்கிறதோ அதை இந்துக்களும் ஏற்றுக்கொள்வாங்க, கிறிஸ்தவர்களும் ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். நீதிமன்றம் சொன்னதை ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். ஆனால் அதுவரை அங்கே வன்முறைக்கு இடமில்லை என்ற நிலைமையை உருவாக்க வேண்டியது திமுக அரசாங்கத்தினுடைய பொறுப்பு. இன்றைக்கி 4 பேர் தாக்கப்பட்டு பலத்த காயங்களுடன் திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் அட்மிட் ஆகிருக்காங்க. அவங்கள இப்போ பார்க்க போகிறேன் நான். இதனால் ஒரு 7 பேர் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அந்த ஊரில் வன்முறை நடந்திருக்கு. 7 பேர் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. இது வரைக்கும் ஒருத்தரை கூட செக்யூர் பண்ணல அரசாங்கம். ஆனால் அவங்கெல்லாம் பாகிஸ்தான் தப்பிச்சு போயிட்டாங்களா, இல்லை பாஸ்போர்ட் விசா எடுத்து வேறு நாட்டுக்கு போயிட்டாங்களா? அந்த ஊரில் தான் இருக்கான். 7 பேருமே எஃப்ஐஆர் போட்டு கணக்கு காமிச்சிட்டு அவங்கள செக்யூர் பண்ணி ரிமாண்ட் பண்ண வேண்டாமா? காவல்துறை உடனடியாக அந்த குற்றவாளிகள் மீது அவர்களை செக்யூர் பண்ணி ரிமாண்ட் பண்ணணும், அவங்க சிறையில் அடைக்கணும். அதுக்கப்புறம் வழக்கு விசாரணை அப்புறம் பார்த்துக்கலாம். காயம்பட்டவர்களுக்கு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று கொண்டிருப்பவர்களுக்கு மாவட்ட நிர்வாகம் நஷ்ட ஈடு தரணும். ஏன்னா இந்த பிரச்சனை திடீர்னு ஓவர் நைட் வந்ததில்லை, 22 வருஷமாக இருக்குது. அதை வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிற இந்த அரசாங்கம். வழிபாட்டு உரிமை இருக்குது எல்லாருக்கும். இங்கே மூத்த அமைச்சர் இருக்கிறார், 2 அமைச்சர்கள் இருக்காங்க இந்த மாவட்டத்துக்கு. அந்த அமைச்சர் தொகுதி ஆத்தூர் பெரியசாமி, பெரியசாமி அவருடைய தொகுதி. இதில் இந்து சாமி பெருசா கிறிஸ்தவ சாமி பெருசாங்கிறது முக்கியம் இல்லை. உள்ளுக்குள்ளே பெரிய சாமிகள் யாரும் உள்ளே புகுந்து விளையாடக்கூடாது, அதான் ரொம்ப முக்கியம். அதனால் அமைச்சரும் பொறுப்பேற்றுக் கொள்ளணும் இந்த வன்முறை சம்பவத்திற்கு. அவர் தொகுதி, அவர் அந்த ஓட்டுகளை வாங்கி தான் ஜெயிச்சு, 2 தரப்பு ஓட்டுகளை வாங்கி தான் அவர் அமைச்சராக இருக்கார். எந்த ஒரு தரப்புக்கும் அவர் ஆதரவாக செயல்படக்கூடாது. பாரபட்சம் இல்லாமல் செயல்பட்டால் தான் அமைச்சர், இல்லைன்னா அந்த தொகுதிக்குள்ளே அவர் நுழைய முடியாது. அதனால் நாங்கள் இன்னும் 1 வாரம் காத்திருப்போம். திரும்ப அந்த ஊருக்கு நாங்கள் போக போகிறோம். இன்றைக்கி நாங்கள் எஸ்பி அவர்கிட்ட பேசியிருக்கோம், பீஸ் மீட்டிங் ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கோம். நாளைக்கு எங்கள் மாவட்ட தலைவர் கலெக்டரையும் பார்க்க போகிறார். பார்த்து அனைத்து தரப்பு பேச்சுவார்த்தை, அமைதி கூட்டம் நடத்தணும். அந்த கூட்டத்தில் நீதிமன்றம் சொல்வதை ஏற்றுக்கொள்வோம் என்கிற முடிவுக்கு உட்பட்டு வேறு என்னென்ன வகைகள் அங்கே வன்முறை இருக்கோ அதையெல்லாம் முழுமையாக நிறுத்துவதற்கு, அமைதி திரும்புவதற்கான முயற்சி மாவட்ட நிர்வாகம் மேற்கொள்ளணும். பிஜேபி ஒத்துழைப்பு கொடுக்கும். இதில் சில விஷம சக்திகள் உள்ளே புகுந்து விளையாடுறதுனால தான் இந்த பிரச்சனை. 1 வாரத்திற்குள்ளே இதை சரி செய்யணும். அதே மாதிரி இன்னும் 2 நாட்களுக்குள்ளே எஃப்ஐஆரில் பதிவு செய்யப்பட்ட அந்த 7 பேர் மேலே நடவடிக்கை எடுத்து அவங்கள ரிமாண்ட் பண்ணலைன்னா 3வது நாள் பிஜேபி சார்பாக மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் எடுக்க வேண்டியிருக்கும். இதெல்லாம் தாக்கப்படுவதை பார்த்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு பிஜேபி கட்சி இருக்க முடியாது. ஒரு சில மத நம்பிக்கை உள்ளவங்களுக்கு பிரச்சனைனா எல்லா கட்சியும் ஓடி வர்றாங்க, அவங்கள வாக்கு வங்கியாக பார்க்குறாங்க. நாங்கள் இருக்கோம் உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்துக்கள் தாக்கப்பட்டாலோ, இந்துக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றாலோ கேட்க நாதி இல்லை.
இப்போ தாக்கப்பட்டு காயத்தோடு இருக்கிறாங்க. அமைச்சர் வந்து பார்த்துருக்கிறாரா? ஆறுதல் சொன்னாரா? ஒரு தரப்பு இல்லை, எதிர்த்தரப்பில் யார் தாக்கப்படுந்தா கூட அமைச்சர் போய் ஆறுதல் சொல்ல வேண்டியதானே? ரெண்டு தரப்புக்குமே பேச வேண்டியதானே? அவர் ரெண்டு தரப்புலையும் பேசி அமைதி உருவாக்க வேண்டியதானே? நாங்கள் அப்படி தான். இப்போ அந்த ஊருக்கு போகிறேன்னு சொன்னேன். நான் ரெண்டு தரப்பினரையும் பார்க்கத்தான் சொன்னேன். கிறிஸ்தவர்கள், இந்துக்கள் ரெண்டு தரப்பினரையும் பார்த்து அமைதிக்கான வேண்டுகோள் விடுக்கிறேன். ரெண்டு தரப்புலையும் தாக்கப்பட்டிருந்தவங்களும் அவங்கள பார்த்து ஆறுதல் சொல்கிறேன்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன். ஒரு தரப்புக்கு நீதி மறுக்கப்படும் போது அதை வேடிக்கை பார்க்காது பாரதிய ஜனதா கட்சி. அதனால் ஊடக நண்பர்கள் இதை முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த மாவட்டத்தில் ஒரு பிரச்சனை, இரண்டு சமூகத்தினிடையே ஒரு பதட்டமான சூழல். அதே மாதிரி வக்கம்பட்டி கிராமத்தில் இதே பிரச்சனை இருக்குது, இதே மாதிரியான பிரச்சனை இருக்குது. எல்லாமே திண்டுக்கல் தொகுதிக்குள்ளே வருது, ஆத்தூர் தொகுதிக்குள்ளே வருது. ஆத்தூரில் தான் வருது, அமைச்சர் தொகுதிக்குள்ளே வருது. இது ஒரு அமைச்சருக்கு அழகல்ல. தனக்கு உட்பட்ட தொகுதியில் ரெண்டு இடங்களில் சமூக பதட்டமும் நல்லிணக்கம் குலையும் சூழலும் இருக்கிறது. அமைச்சருக்கு நல்ல பேர். எதுக்கு அமைச்சராக இருக்கிறார் அவர்? ஏன் எம்எல்ஏவாக இருக்கணும்? அதெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்று வைக்கிறோம். 3 நாட்கள் கழித்து நாங்கள் போராடுவதா இல்லையா என்பதை மாவட்ட தலைவர் முடிவு செய்வார். காவல்துறை இதில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். ஸ்டாலின் தொடங்கி வச்சிருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓடிபி வாங்குறது உயர்நீதிமன்றம் வந்து தடை பண்ணிது. ஆனால் இதுவரைக்கும் வந்து வாங்கியிருக்கக்கூடிய ஓடிபியில் ஏதாவது தவறு நடக்கும் பட்சத்தில் ஏன்னா அது திமுக பொறுப்பு ஏற்கணும். அதை பற்றி நீங்கள் திமுக பொறுப்பு ஏற்கணும். நீதிமன்றமே தடை விதித்த ஒன்றை இதுவரைக்கும் வாங்கிட்டோம், இதுக்கு மேலே தான் தடைன்னு சொல்லி டெக்னிக்கலாக பேசக்கூடாது. திமுக தி ஸ்பிரிட் ஆஃப் தி ஜட்ஜ்மெண்ட் என்ன, அதுக்குள்ளே போகணும். நீதிமன்றம் இந்த ஓடிபி வாங்குறதை விரும்பவில்லை, அனுமதிக்கவில்லை, அவ்வளோதான். இதுவரைக்கும் வாங்கியதே தவறுன்னு அர்த்தம். அதை எந்த வகையிலும் பயன்படுத்தக்கூடாது. சார், தமிழ்நாட்டில் சில பேர் இந்த கூட்டணியை எதிர்பார்க்கல. அதிமுகவுக்கும் இப்போ பிஜேபிக்கும் வலிமையான கூட்டணி வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. நீங்கள் நல்லா ஊடக நண்பர்கள் ரொம்ப என்னை விட உங்களுக்கு நினைவு அதிகம், ஞாபக சக்தி. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கூட்டணி வர்றதுக்கு முன்னால் திமுக 200 இடங்களில் வெற்றி பெறும்னு பேசிகிட்டு இருந்தாங்க. நான் சவால் விட்டு சொல்கிறேன், கூட்டணி வந்ததுக்கப்புறம் இப்போ 2 மாதத்துக்கு மேலே ஆச்சுன்னு நினைக்கிறேன், 3 மாதம் ஆச்சு அமித்ஷா அவர்கள் வந்துட்டு போய். என்றைக்காவது ஒரு அமைச்சர், ஒரு முதலமைச்சர், ஒரு எம்எல்ஏ இல்லை ஒரு பத்திரிக்கை திமுக 200 இடங்களில் ஜெயிக்கும்னு பேசுனீங்களா? எங்கேயாவது ஒரு இடத்துல செய்தி வந்திருக்கா? ஆனால் அந்த கூட்டணி சொல்கிறதுக்கு முன்னால் பல டிவி விவாதங்களில் 200 இடத்தை எப்படி பிடிக்கும் திமுகன்னு விவாதம் நடத்துனாங்க. ஊடகங்களில், சேனல்ஸில். திமுக ஆட்சிக்கு வருமா வராதான்னு விவாத பொருள் இல்லை, 200 இடம் வருமா வராதான்னு விவாதம். எப்படி? அப்போ இந்த கூட்டணின்னு வந்த உடனே பயம் வந்திருக்கு. அப்போ இது எப்படி நல்லிஃபை பண்ணுறது, இதை இல்லாமல் செய்வது எப்படின்னு இன்றைக்கி தீவிரமாக ரூம் போட்டு யோசிக்கிறாங்க திமுகவில். ஆங்காங்கே சில பேரை வச்சு அதை எப்படியெல்லாம் அதை பிரச்சனை பண்ணலான்னு நினைக்கிறாங்க. எங்களை பொறுத்தவரை இந்த கூட்டணி அமித்ஷா அவர்கள் உருவாக்கிய கூட்டணி. சீஃப் ஆர்கிடெக்ட் ஆஃப் திஸ் அலையன்ஸ் இஸ் ஹானரபிள் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா. எங்கள் கட்சிக்கு அவர் தான் அல்டிமேட் லீடர். கூட்டணியை பொறுத்த மட்டும் அவர் என்ன சொல்கிறாரோ கேட்டுக்க போகிறோம். கூட்டணி ஆட்சின்னு சொன்னாலும் அவர் சொல்கிறது தான், தனியாக நின்னாலும் அவர் சொல்கிறது தான், வெளியில் இருந்து ஆதரவு அவர் சொல்கிறது தான், உள்ளே போய் ஆதரவு அவர் சொல்கிறது தான். எங்களுக்கு முடிஞ்சு போச்சு. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அல்டிமேட் லீடர் எடப்பாடியார். அவர் என்ன சொல்கிறாரோ அவங்க கேட்டுக்க போகிறாங்க. இதில் பிரச்சனையே இல்லை. இதில் ஒரு விஷயம் நான் சந்தோஷப்படுறேன். இப்போ அதிமுக தனியாக ஆட்சி அமைக்குமா, பிஜேபி கூட்டணியில் இருக்குமா, முதலமைச்சரா, துணை முதலமைச்சரா, எத்தனை அமைச்சர்லாம் நீங்கள்லாம் பேசுனதுனால இப்போ ஒரு விஷயம் மக்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சு போச்சு. திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வராதுன்றது முடிவாயிடுச்சு. இப்போ அது கிளியர் ஆகிட்டாங்க. பெர்செப்ஷன் பாலிட்டிக்ஸில் பிஜேபி ஜெயிச்சிருச்சு. பெர்செப்ஷன் பாலிட்டிக்ஸ்னால் ஒரு பார்வை அரசியலில் இன்றைக்கி நாம் ஜெயிச்சிருக்கோம். திமுக தான் வரும்னா இந்த கேள்வியை திருப்பி திருப்பி நீங்கள் கேட்க வேண்டிய அவசியமே இல்லையா? யார் ஆட்சி, கூட்டணி ஆட்சியா, எடப்பாடி தான் சிஎம்மா இல்லையா, இப்படி கேட்க மாட்டீங்க. நீங்களே முடிவு செஞ்சுட்டீங்க, மக்களும் முடிவு செஞ்சுட்டாங்க, டிஎம்கே இல்லை அப்படின்னு முடிவாயிடுச்சு. அது எனக்கு மகிழ்ச்சி தான். போஸ்ட் எலெக்ஷன் டிஸ்கஷன், தேர்தலுக்கு பிந்தைய விவாதங்களை, கருத்துக்களை தேர்தலுக்கு முந்தையே பேச வேண்டிய அவசியம் இல்லைங்கிறத என்னுடைய பாயிண்ட். முன்னாலே பேச வேண்டிய அவசியம் இல்லை. பிள்ளை பெற்றதுக்கப்புறம் பேர் வைக்கலாம். எலெக்ஷனில் வெற்றி அடைஞ்சு ஆட்சியில் உட்கார போகிறோம், திமுக அகற்ற போகிறோம். அதுக்கப்புறம் அது எப்படிப்பட்ட ஆட்சின்னு முடிவு செய்யணும்.
அது எடப்பாடியார் அவர்களும் அமித்ஷா அவர்களும் சேர்ந்து முடிவெடுக்க போகிறாங்க. அவங்க 2 பேரும் பேசிக்கிற போகிறாங்க. அவங்க 2 பேரும் பேசுகிறத அமித்ஷா சொன்னால் நாங்கள் கேட்டுக்க போகிறோம், எடப்பாடியார் சொன்னால் அதிமுக கேட்டுக்க போகுது. இதில் உங்களுக்கு என்ன, யாருக்குமே எந்த பிரச்சனையும் இல்லையா? திமுகவை அகற்ற வேண்டும் என்பதில் எடப்பாடியார் வேற கருத்து சொல்கிறாரா, பிஜேபி வேற கருத்து சொல்லுதா? இல்லையா சார், மேட்ரு அது கிடையாது சார். அமித்ஷா வந்தப்ப என்ன சொன்னாருனாக்கா, கூட்டணி ஆட்சி தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு சொல்லி சென்னையிலும் சொன்னார், மதுரையிலும் திருப்பி போயிருக்காரு. ஆனால் எடப்பாடி என்ன சார் திரும்ப திரும்ப அதே கேள்வி கேட்குறீங்க நீங்கள். அதுக்கு என்னோட பதில், நாங்கள் தனிப்பட்ட முறையில் தான் நாங்கள் ஆட்சி அமைப்போம். அதையே தான் சார் நானும் சொல்கிறேன். திரும்ப திரும்ப நீங்கள் கேட்டாலும் அதே தான் என் பதில், திரும்ப திரும்ப கேட்டாலும் அதே தான் பதில். தேர்தல் முடிந்த பின்பு 2 தலைவர்கள் தான் முக்கியம், அவங்க தான் கூட்டணியை உருவாக்கின தலைவர்கள் நான் சொல்லியிருக்கேன். அந்த பக்கம் எடப்பாடியார், இந்த பக்கம் அமித்ஷா. அவங்க 2 பேரும் பேசி தான் முடிவெடுக்க போகிறாங்க. எடப்பாடியார் சொல்கிறத அமித்ஷா கேட்டுக்க போகிறாரு, அமித்ஷா அவர்கள் சொல்கிறத எடப்பாடியார் கேட்டுக்க போகிறாரு. அவங்க 2 பேரும் சொல்கிறத 2 கட்சியும் கேட்டுக்க போகுது. இதில் என்ன ஒரு குழப்பமும் இல்லை. எது கூட்டணி ஆட்சி அமைக்கிறது சரி, நான் தெளிவாக சொல்கிறேன். அமித்ஷா சொன்னால் கேட்டுக்க போகிறாங்க சார். அமித்ஷா என்ன சொன்னார்? தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சினார்ல, அந்த வார்த்தையை தான் நாங்கள் இந்தியாபுரம் பயன்படுத்தோம். இப்போ உதாரணமா சார், அது மேட்டர் கிடையாது சார். எடப்பாடி பழனிசாமி சொல்ல, நாங்க தனிப்பட்ட முறையில் தான் அதிமுக தான் ஆட்சி அமைப்போம் சொல்றாரு. சொல்லட்டும், ஆட்சியும் கிடையாது. அவர் சொல்லட்டும், அவர் கட்சி அவர் சொல்லட்டும். அமித்ஷா அர்த்தம் இல்லாம வருது. அதுல பிரச்சனை இல்லை. அதுக்கு எங்களுக்கு அதை எந்த பிரச்சனையும் நாங்கள் பார்க்கல. நீங்க ஏன் பிரச்சனையா பாக்குறீங்க? இல்லையே, எங்களுக்கு அது பிரச்சனை இல்லையே. நாங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் அமித்ஷா அவர்கள் வழிகாட்ட போறாங்க. எங்களுக்கு இத்தனை எம்எல்ஏ இருக்கீங்க. ஜெயிச்சதுக்கு பின்னாடி 2வது விஷயம் சார். ஆமா, ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் பேசுறேன் சார். அவர் சொல்லியிருக்காரு சார், அவரு அமித்ஷா தெளிவா சொல்லியிருக்கிறாரு சார். இந்த கேள்வி இப்ப நாங்க என்ன செய்யணும்? நீங்க வழிகாட்டுங்க சார். நீங்க சொல்றத கேட்க சார், நான் மீடியா சொல்றத கேட்கறத அமித்ஷா சொல்றத கேட்கறேன். இது வாதத்துக்காக நீங்க பேசுறீங்க. நான் தெளிவா சொல்றேன், எலெக்ஷன் நடக்கும், திமுக ஆட்சியிலிருந்து அகற்றப்படும். இது எடப்பாடிக்கு வேற கருத்து, அமித்ஷாக்கு வேற கருத்து இருக்கான்னு கேட்கறேன். இல்ல, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் சொல்றோம். நான் பல விவாதங்களில் சொல்லியிருக்கிறேன், மீடியாவில் சொல்லியிருக்கிறேன். பிஜேபியோட பழக்கம் என்பது என்டிஏன்னு சொல்கிறது தான் பிஜேபியோட பழக்கம். இப்போது மகாராஷ்டிராவில் பிஜேபி தனியாக ஆட்சி பண்ணுது. நாங்கள் அதை பிஜேபி ஆட்சின்னு சொல்கிறது இல்லை, என்டிஏ கவர்மெண்ட் தான் சொல்கிறோம். இப்போ கூட நீங்கள் கேரளாவுக்கு போங்க, அந்த கட்சியில் என்டிஏ, எல்டிஎஃப், யூடிஎஃப் இப்படி தான் பேசுவான். கேரளாவில் பிஜேபி தொண்டை பிஜேபி, எல்டிஎஃப், யூடிஎஃப்னு பேச மாட்டான். தமிழ்நாட்டு அரசியல் அந்த போக்குலேருந்து விருப்பட்டு இங்கே கட்சி ரீதியாக பார்க்குற அடையாளம் இங்கே இருக்குது. மற்ற மாநிலங்களில் கூட்டணியாக பார்க்கிற அடையாளங்கள், அமைப்புகள் அங்கே இருக்கு. அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ கேரளாவில் மார்க்சிஸ்ட் கட்சி அரசாங்கம் பண்ணது நம்ம சொல்லுவேன். நீங்கள் கேரளாவில் போனீங்கன்னா மார்க்சிஸ்ட் கட்சியை இது எல்டிஎஃப் கவர்மெண்ட்டுன்னு சொல்லும். புரியுதா உங்களுக்கு? அவர் தான் சிஎம். ஆனால் மார்க்சிஸ்ட் கட்சி அரசாங்கம் சொல்ல மாட்டாங்க, எல்டிஎஃப் கவர்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. காங்கிரஸ் வந்தால் யூடிஎஃப் கவர்மெண்ட்னு சொல்லுவாங்க. நம்ம இங்கே உட்காந்துட்டு எங்கள் காங்கிரஸ் ஆட்சி, கம்யூனிஸ்ட் ஆட்சின்னு சொல்லுவோம். இது ஆல் இண்டியா பாலிடிக்ஸோட பழக்கம். அமித்ஷா அவர் என்ன சொல்கிறாரோ கேட்டுக்க போகிறோம். எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் முடிவாகும். அதனால் இப்போ எங்களுக்கு இதில் பதட்டம் இல்லை. எங்களுக்கு இன்னும் சொல்ல போனால் நீங்கள் இதை அதிகமாக பேச நான் சந்தோஷப்படுறேன். ஏன்னா நீங்கள் திமுக வராதுன்னு முடிவு பண்ணி தான் இந்த கேள்வி கேட்குறீங்க. அதனால் இதே கூட்டணியில் தான் சார் எடப்பாடி தலைமையேற்றதுக்கு அப்புறம் பல தோல்விகள் அடைஞ்சிருக்கு. எந்த கூட்டணி? பாஜக, அதிமுக, எடப்பாடி கூட்டணிக்கு பண்ணாடி இதே கூட்டணி தோல்வி அடைஞ்சிருக்கு. அப்புறம் எப்படி 2026 ஆட்சி அமைப்புன்னு சொல்றீங்க? ஏன் என்ன தோல்வி அடைஞ்சிருக்கு? நீங்கள் தொடர்ந்து 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சியில் இருந்ததுக்கப்புறம் ஆட்சி இழந்திருக்காங்க. 10 வருஷம் ஆட்சியில் இருந்ததுக்கப்புறம் ஆட்சி இழந்திருக்காங்க. அவ்வளோதானே. 2 டேர்ம். அப்போ நீங்கள் திமுக 2வது டைமே வந்தது இல்லையா? திமுக ஆட்சி எப்போ சரியில்லை? திமுக 2வது முறை ஆட்சிக்கு வந்திருக்குன்னு ஒன்று சொல்லுங்க. இது வரைக்கும் டிஎம்கே 2nd டைம் கவர்மெண்ட் வந்திருக்கா சார் தமிழ்நாடு? ஜெயலலிதா அம்மா விட அதிக சீட் எடப்பாடி வாங்கியிருக்காரு சார். ஜெயலலிதா அம்மா எதிர்கட்சி தலைவராக இருக்கிறப்ப எத்தனை சீட் ஜெயிச்சு எதிர்கட்சி தலைவராக வந்தாங்களோ அவங்களோட அதிக சீட்டு தான் அதிமுக வாங்கியிருக்கு. 10 ஆண்டுகள் தொடர்ந்து அதிமுக ஆட்சியில் இருந்ததுனால மக்கள் ஆட்சி மாற்றம் வேண்டும்னு நினைச்சாங்க, மாற்றி ஓட்டு போட்டிருக்காங்க. இப்போ 5 வருஷத்துலேயே ஆட்சி மாற்றம் வேண்டும்னு நினைக்கிறாங்க, மாற்றி ஓட்டு போடுவாங்க. நீங்கள் அதிமுக 2 டேர்ம் இருந்து 3வது டைம் வர முடியலன்னு குறை சொல்கிறீங்களா? திமுக 2வது டைம் என்னக்கா வந்திருக்கா? கலைஞர் 70களில் முதலமைச்சர் ஆனார். அண்ணாதுரை காலமான உடனே கலைஞர் முதலமைச்சர் ஆனார். முதல் டேர்ம் அண்ணா அவர்கள் தலைமையில் ஆட்சி. அடுத்த டேர்ம் தான் கலைஞர் தலைமையில் ஆட்சி 71க்கு அப்புறம். அப்புறம் 77 ஏன் ஜெயிக்கல? அவர் 80 தேர்தலில் ஏன் கலைஞர் ஜெயிக்கல? 84 தேர்தலில் ஏன் ஜெயிக்கல? 89 சிஎம் ஆனார்ல. திரும்ப 91 நடந்த தேர்தலில் ஏன் ஜெயிக்கல?
1996 சிஎம் ஆனார். 2001 ஏன் ஜெயிக்கல? ஒரு தடவைக்கு மேலே கலைஞர் ஆட்சி வந்ததே இல்லையா திமுக? எம்ஜிஆர் தான் இது வரைக்கும் 3 தடவை தொடர்ந்து ஹாட்ரிக் அடிச்சிருக்காரு. 77, 80, 84. ஜெயலலிதா அம்மா 2 தடவை ஹாட்ரிக் இல்லாட்டி கூட கண்டினியூஸாக 2 தடவை வந்திருக்காங்க ஏடிஎம்கே. திமுகவுக்கு அப்படி வரலாறே இல்லையே. இந்த தேர்தலும் அப்படி தான், 5 வருஷம் தான் முடிஞ்சு போச்சு, கதை போயிந்து கான். அதனால தான் இந்த பதட்டம். அதை ஏதாவது கூட்டணிக்குள்ள விரிசலை உருவாக்கி மறுபடியும் கொண்டு போக முடியுமான்னு பார்க்குறாங்க. அது அந்த வேலை நடக்காது சார். அவர் கட்சிக்காக பேசுகிறார். முன்னால் இருக்கப்புறம் அவங்க ஆடியன்ஸு, அந்த ஆடியன்ஸுக்கு பேசுகிறாரு. அதனால் அது பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறேன். நாங்கள் சார் கூட்டணியில் பார்ட்னர், நாங்கள் ஸ்டேக் ஹோல்டர்ஸ், நாங்கள் அது எங்களுக்கே பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறோம். பிறகு என்ன அது பிரச்சனை இல்லையே? வெளியில் உள்ள திமுக என்ன பிரச்சனை இல்லை சார்? அதிமுக தலைமையிலான கூட்டணி இல்லை. இப்போ நீங்கள் பாஜக வந்த மாதிரி மற்ற பிற கட்சிகள் வர்றதுக்கு நீங்கள் எதுவும் முன்னெடுத்து அவங்கள்ட்ட? சார், நாங்கள் அதிமுக கட்சி கூட்டணி தலைமையில் தான் கூட்டணி. நாங்கள் வெற்றி பெற்றால், இந்த கூட்டணி வெற்றி பெறும்போது அதிமுக தலைமையில் தான் ஆட்சி. ஏடிஎம்கேலேருந்து எடப்பாடி தான் சிஎம். அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. நாங்கள் திமுகவுக்கு எதிரான ஓட்டு செதறக்கூடாது என்பதனால எல்லாரையும் வாங்கன்னு சொல்லி கூப்பிடுவோம். திமுகவுக்கு எதிரான இருக்கிற அத்தனை கட்சிகளும் எங்கள் கூட வாங்கன்னு கூப்பிடுவோம். திமுக கூட்டணியிலிருந்து விஜய் கூட வரலாம், எங்கள் கூட வரலாம், விரும்புகிறோம். ஆனால் விஜய் எடப்பாடி சிஎம் ஏற்றுக்கணுமே, ஏற்றுக்க மாட்டார்ல. அது அவர் தான் சிஎம் பாரு, பிரச்சனையாகும். சீமான் கூட வரலாம், எடப்பாடி சிஎம்மாக ஏற்றுக்கணும். பிஜேபி நம்ம ஒன்று சேர்ந்து வேலை செய்யணும், திமுகவை ஆட்சி அகற்றணும். அந்த அஜெண்டாக்குள்ளே வரணும், அந்த ஃப்ரேம் ஒர்க்குள்ளே வர தயாராக இருந்தால் யாராக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளும். அதற்கான முயற்சியை நீங்கள் முன்னெடுப்பீங்களா? பிற கட்சிகள் வந்து பேசும் வகையில் பாஜக எங்கள் தலைவர் நயினார் அவர்கள் அதை பற்றி முடிவெடுப்பார். எங்கள் மாநில தலைவருக்கு தான் ஹீ இஸ் எம்பவர்டு. எனக்கு அந்த அதிகாரம் இல்லை. நான் எனது விருப்பத்தை தான் சொல்ல முடியும். பட் இதில் முயற்சியாக எடுக்க வேண்டியது மாநில தலைவர். அன்வர் ராஜா வந்து இன்னைக்கு சரியான முடிவு. நான் எடப்பாடியாரை பாராட்டுறேன். இப்போ பார்த்தா அவர் பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்லியிருக்காங்க, ஏடிஎம்கோட நெகட்டிவ் வந்து பாஜக தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூட்டணி டோட்டலாக மாறுது. தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் ஏடிஎம்கே மாறி போகுது. பாஜக கூட்டணி இருக்காது, அவங்க நெகட்டிவே உண்மை தான். அன்வர் ராஜா இதுக்கு முன்னால் எந்த தேர்தல் நின்னாரு? எந்த எலெக்ஷன் நின்னாரு? எம்பியா இருக்காரு சார். எம்எல்ஏ இருக்காரு. யார் ஓட்டு வாங்கியிருந்தார்? பிஜேபியோட கூட்டணி தான் 2019. 2021 பிஜேபியோட கூட்டணி தானே அதிமுக. உண்டா இல்லையா சார்? கிராமப்புற உள்ளாட்சியில் பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி தான் நின்னாங்க 2019. அப்போ அன்வர் ராஜா எங்கே போனார்? பிஜேபிக்காரன் ஓட்டை வாங்குறப்பெல்லாம் அன்வர் ராஜா எங்கே போனார்? அவர் இருக்கிற ராமநாதபுரத்தில் பிஜேபிக்காரன் ஏடிஎம்கே ஓட்டு போடலையா? அன்வர் ராஜா ஓட்டு போடலையா? அப்போல்லாம் இனிச்சிச்சா பிஜேபி ஓட்டு? இப்போ கசக்குதா? அன்வர் ராஜா எடுக்கிற முடிவை அன்வர் ராஜா எடுக்கல, எங்கேருந்தோ எடுக்கிறாங்க. அந்த எங்கேருந்தோன்றது யாருன்னு உங்களுக்கு தெரியும். நான் அதை உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஆப்வியஸ். அந்த எங்கிருந்தோ வித்தின் கோட்டு, எங்கேயோ கேட்ட குரல் மாதிரி எங்கிருந்தோ அன்வர் ராஜாவுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வருது, செய்கிறாரு, அவ்வளோதான். சார், இப்போ அதிமுகவுக்கு அன்வர் ராஜா வெளியே போனோட்டையும் போய் ஒரு சிஎம்ஐ பார்த்து சேர்ந்து திமுக பார்த்து சேர்ந்தார். அடுத்த அரை மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அப்போலோவில் அட்மிட் ஆகிட்டார். அப்போ அவருடைய சார், தனிப்பட்ட ஒருத்தருடைய உடல்நிலையும் அரசியல் சம்மந்தப்பட்டது. சிஎம்னு வந்தாச்சுன்னா அவர் எனக்கு சிஎம் தான். ஸ்டாலின் அவர்கள் எனக்கு சீஃப் மினிஸ்டர் தான், அவங்களும் சீஃப் மினிஸ்டர். அதனால் உடல்நிலை சரியில்லை, மருத்துவமனையில் இருக்கிறாரு. அவரை விரைவில் குணமடையணும்னு தான் நாங்கள் ப்ரேயர் பண்ணுவோம், பிரார்த்தனை பண்ணுவோம். அவருக்கு பிரார்த்தனை நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். நான் அவர் விரைவில் குணமடையத்தான் பிரார்த்தனை பண்ணுவேனே தவிர உடல்நிலையை வச்சுக்கிட்டு அரசியல் பேசுகிற அளவுக்கு பிஜேபி. அதாவது நடக்கக்கூடாதுன்னு நீங்கள்லாம் விரும்புறது நடந்துருச்சு. நீங்கள் எதிர்பார்த்ததை விடவும் ரொம்ப வேகமாக நடந்துச்சு. இது இந்த கூட்டணி உருவாகாது, மறுபடியும் நம்ம தான் ஆட்சி, 200 இடம்னு கனவு கண்டுருந்தீங்க. அந்த கனவுல மண்ணெல்லி போட்டாச்சு. அதனால் அந்த பயம் வருது. அதனால் எல்லாரும் அதையே பேசுகிறாங்க. இப்போ ஏதாவது சின்ன சின்ன வார்த்தையில் வச்சுக்கிட்டு ஏமாளி இல்லை கோமாளி இல்லைன்னு 2-3 வார்த்தையில் வச்சுக்கிட்டு இதை எப்படியா உடச்சிட முடியுமான்னு பார்க்குறாங்க. அதனால் அப்படி எதிர்பார்க்குற எல்லாருடைய அந்த எதிர்பார்ப்பையும் பொய்த்து போகும்படி இந்த கூட்டணி பலமாக இருக்கும், வெற்றி பெறும். பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இருக்க ஓபிஎஸ், அதே மாதிரி டிடிவி தலைவர் ஜி.கே. வாசன், இவங்களெல்லாம் வந்து ஒரு எடப்பாடியார் தற்போது வரை அழைக்கல சார். அப்போ வந்து அவங்க வந்து பிஜேபியோட மட்டும் கூட்டணியா இல்லை வந்து ஏடிஎம்கே கூட்டணி இல்லையா? தேசிய ஜனநாயக கூட்டணின்றது ஏற்கனவே இருக்குது. அதில் ஐயா ஜி.கே. வாசன் போன்றவங்களும் அதில் ஏற்கனவே இருக்காங்க. அதில் அதிமுகவும் இடையில வெளியில் போனாங்க, இப்போ திரும்ப வந்து இணைஞ்சிருக்காங்க. அதனால் அகில இந்திய அளவில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மோடி ஐயா தான் தலைவர்.
தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக தலைமையில் தேர்தலை சந்திக்கும். தமிழகத்தில் இல்ல சார், அவங்க ஏடிஎம்கே தலைமையில் அப்ப டிடிவி தினகரன்லாம் இருக்காங்களா? இல்லை, இருக்காங்க, எங்கள் கூட இருக்காங்க. உங்க கூட இருக்காங்க. அப்ப சீட்டு நீங்க கொடுப்பீங்களா, அவங்க கொடுப்பாங்களா? அது ரகசியம்ல, இப்போ வெளில சொல்ல முடியாது. எல்லா ரகசியத்தையும் இன்னைக்கே சொல்லிட்டேன்னா அப்புறம் உங்களுக்கு எல்லா சஸ்பென்ஸும் உடஞ்சி போகும்.